வணக்கம். சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே செம்ம சூப்பரா இருக்கும். பண்ணலாமா? ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணுனாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுமே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நான் இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 10 முந்திரி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நீங்கள் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க முந்திரி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கிறப்போ கிரேவி கொஞ்சம் திக்கா கிடைக்கும், பிளஸ் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க முழுசா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 7 to 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளோதான். மேலே பெப்பர் பொடி, கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா செம்மையான முட்டை கிரேவி ரெடி. இது நீங்க ரைஸ், சப்பாத்தி, புலாவ் கூட பேர் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா.